எனக்கு அன்பானவர்களே, ஆண்டுடைய நாமத்தில் வாழ்த்துக்கள். தேவ கிருபையினால் ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம் என்ன என்பதை தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கணும்னு விரும்புகிறார். ஆண்டவர் நமக்கு கொடுக்குற வார்த்தை, உன்னை முத்திர மோதிரமாக வைப்பேன். நீ இருக்கிற இடம் கூட தெரியாமல் இருக்கலாம். உனக்கு அதிகாரத்தை கொடுப்பேன். உன் கையில் நன்மைகளை தருவேன். நீ ஆசீர்வாதமாக இருக்கணும். ஆனால் இதற்கு முன்பு ஒரு செய்தியை நான் கொடுத்தேன். அதிகாரத்தை தவறாய் பயன்படுத்தின ஒரு நபர். ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு நபரை குறித்து இன்றைக்கு இந்த தொடரில் பார்க்க போகிறோம். எஸ்தருக்கு கிடைத்த அதிகாரம். எஸ்தர் 7ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனம் பாருங்கள். எஸ்தர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனம். அங்கே நீங்கள் பார்க்க முடியும், ராஜா அவர் கையில் இருக்கிற மோதிரத்தை எஸ்தருக்கு கொடுத்து, அந்த எஸ்தர் என்ன செய்தார் என்கிற காரியங்களை நாம் பார்க்க முடியும். நீங்கள் படித்து பாருங்கள், உங்களுக்கு விளங்கும். அப்போ இந்த எஸ்தர் உயர்த்தப்பட்டதற்கும் அதிகாரத்தை பெற்றதற்கும் ஆசீர்வதிக்கப்பட்டதற்கும் காரணம் என்ன அப்படின்னா நம்ம பார்க்கணும். 2ஆம் அதிகாரத்தின் 20வது வசனம். இந்த எஸ்தர் ஒரு கீழ்ப்படிந்த ஒரு பெண்மணி. கீழ்ப்படிதல். அப்பா அம்மா இல்லை, சின்ன வயசுலேயே அப்பா அம்மா இறந்துட்டாங்க. அவங்க சிறிய தகப்பன் மொர்தெகாய் அவர் தான் இந்த பெண்ணை ஒழுக்கமாக, ஞானமாக, தெளிவான ஆலோசனை கொடுத்து நடத்தியிருக்கிறார். அப்போ அந்த நாட்களில் தன் சிறிய தகப்பனாகிய மொர்தெகாய் கற்பித்தபடியெல்லாம் அவருடைய சொல்லை கேட்டு நடந்திருக்காங்க. உங்களை கர்த்தர் உயர்த்தணுமா? உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணுமா? நீங்கள் யாராக இருந்தால் கூட இருங்க. உங்களை இறைவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணுமா? கீழ்ப்படிதல் முக்கியம். ஒருத்தவங்க சொன்னால் கேட்கணும். நல்லது எது, கெட்டது எது சிந்திக்கணும். பிடிவாதமாக இருக்கக்கூடாது. இந்த உலகத்தின் காரியத்தின் மீது கவனம் வைத்து தெய்வ நடத்துதலை புரியாமல் போயிடக்கூடாது. அப்போ எஸ்தர் வாழ்க்கையின் உயர்வுக்கு காரணம் ஒரு கீழ்ப்படுகின்ற வாழ்க்கை. கீழ்ப்படிதல் தேவை. 2வது, ஆபத்து வந்தபோது ஜெபத்தை முக்கியப்படுத்தின ஒரு பெண். ஒரு நல்லபடியாக சாந்தமாக, பொறுமையாக, நீதியாக, நேர்மையாக போகும்போது பல விதங்களில் நெருக்கங்கள் வரும், எதிர்ப்புகள் வரும், பிரச்சனைகள் வரும். அந்த நிலையில் என்ன செய்யணும்னு சொன்னால், இறைவனை நோக்கி பார்க்க வேண்டும். ஏன்னா எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். எந்த நிலையிலும் எதிர்ப்பு வரலாம், விரோதங்களுக்குள்ளே தள்ளப்படலாம். ஆனால் நம்முடைய கண்கள் அவரை நோக்கி இருக்கணும். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவன் முகங்கள் வெட்கப்படவில்லை. எனவே எஸ்தர் தங்களுக்கும் தங்கள் இனத்துக்கும் ஆபத்து ஏற்பட்ட போது அவள் மாம்சத்துக்காக போராட முடியாது. எந்த அதிகாரம் அவங்களுக்கு இல்லை. ஆனால் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த இறைவனோடு தங்களுடைய பொறுப்பை வச்சுக்கிட்டாங்க. ஏன்னா அவங்க தேவனுக்கு பயந்தவங்க. அதனால தான் அந்த கவனத்தை ஆண்டவர் பக்கம் திருப்பினாங்க. 3வது, இப்படி ஜெபிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் ஞானம் கொடுப்பார். ஞானத்தோடு செயல்படுதல். எஸ்தர் 5ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனம் பாருங்கள். ஒரு விருந்து செய்கிறாங்க. பெரிய ஆபத்து, தந்திரம் கிடையாது. இது ஒரு ஆபத்தான நிலையில் இவங்க இருக்காங்க. அந்த நிலையில் ஜெபிக்கிறவங்க ஞானத்தை பயன்படுத்துவாங்க. ஏன்னா இவங்க கலக்கத்துக்கும் இவங்களுடைய வேதனைக்கும் காரணம் யாருன்னா ஆமான் வலையில் ராஜா விழுந்துட்டார். 2 பேரும் குடிக்க உட்கார்ந்தாங்க. 127 நாடு கலக்கத்தில் இருக்குது. எஸ்தர் மொர்தெகாய் அவங்களுடைய ஜனங்க. இப்போ அவங்களுக்காக திறப்பில் நிற்கணும்.
ஜபத்தில் நின்னாங்க. ஆண்டவர் ஞானம் கொடுக்கிறார். ராஜாவையும் கூப்பிடு, ஆமானையும் கூப்பிடு, நல்ல விருந்து பண்ணு. 1 முறை, 2 முறை, 3 முறை. எந்த ஒரு காரியத்தையும் ராஜா கிட்ட இந்த எஸ்தர் சொல்லலை, ராஜா கிட்ட சொல்லலை. ஆனால் இப்படி ஞானமாய் செயல்பட்ட போது ஒன்று நடக்கும். சில நேரத்தில் அவசரப்படுவதனால் காரியம் கெட்டு போயிடும். சிலரை பார்ப்போம், சில சந்தர்ப்பம் வரும், எடுத்தோம் கவிழ்த்தோன்னு பேச, அடித்தடியில் இறங்க, சோதனை வரும், அவமானம் வரும், பிரச்சனைகள் வரும், உங்கள் வாழ்க்கைக்கு விரோதமான காரியம் வரும். உங்களை அழிக்கணுன்னே சாத்தான் பல திட்டங்களை வகுப்பான். உடனே நீங்கள் அவங்களுக்கு முன்னே முந்தி கொள்ளக்கூடாது. ஆனால் அதற்கு பதில் ஒரு காரியம் செய்யணும். கிரியை செய்கிற ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஒப்பு கொடுக்கணும். எஸ்தர், மொர்தெகாய் அவங்கெல்லாம் அதை தான் செஞ்சாங்க. உபவாசித்து ஜெபித்தாங்க. கர்த்தர் ஞானம் கொடுத்தார். என்ன நடந்தது தெரியுமா? 6வது அதிகாரத்தின் முதல் வசனம், ராஜாவுக்கு தூக்கம் வரவில்லை. ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். எங்கே தொடணுமோ, எங்கே பேசணுமோ அவர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். ஆண்டவர் கரெக்டாக வேலை செய்வாருங்க. இந்த வசனங்களெல்லாம் படிங்க. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டால் அவசரப்பட மாட்டாங்க. எனவே தேவஜனமே, இந்த எஸ்தர் வாழ்க்கையில் அந்த ஜபத்திற்கு தங்களை ஒப்பு கொடுத்த போது நடந்தது, ஆண்டவர் கிரியை செய்தார். தேவன் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யணுன்னா நீங்கள் அமைதியாக இருங்க. அடுத்த ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பித்த போது இவனுக்கு தூக்கம் வரல. அப்போ என்ன விஷயம்னு ஆண்டவர் தெளிவாக கொண்டு வராரு. மொர்தெகாய்க்கும் அவர்களுக்கும் இரக்கம் பாராட்டும்படி ஆண்டவர் அவங்களுக்கு இறங்குறார். நீங்கள் மறக்கப்பட்டு இருக்கலாம், நீங்கள் மறைக்கப்பட்டு இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உறங்குவதில்லை. உங்களுக்கு நீதி செய்கிற தேவன். என்னாச்சு தெரியுமா? அதிகாரம் 6 8ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, 6ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனத்தில் திரும்ப அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. ஆமான் பெற்ற அதிகாரம் தவறாக உபயோகம். ஆனால் எஸ்தருக்கு இப்போது அதிகாரம், எஸ்தருக்கும் மொர்தெகாய்க்கும் ஆண்டவர் அப்படியே மாற்றிட்டாரு பாருங்க. தேவ பிள்ளைகளை கொஞ்ச நாள் தலகுனிகிறது போல இருக்கும், அவமானப்படுவது போல இருக்கும். ஏற்ற காலத்தில் உயர்த்துகிற தேவன் மகிமையாய் உயர்த்துவார். இது ஒரு ஆதாரம். கடைசியாக பார்த்தீங்கன்னா 8ஆம் அதிகாரத்தின் 15 16 வசனத்தில், 3ஆம் அதிகாரத்தில் 15 பார்த்தோம், கலக்கத்தோடு காணப்பட்டார்கள் தவறான அதிகாரத்தினாலே. இப்போது சரியான அதிகாரத்தை பெற்ற எஸ்தர் மொர்தெகாய் மூலமாய் 127 நாடுகளில் உள்ள அவருடைய ஜனங்களின் துக்கம் மாறியது. அதனால் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறணுமா? தேவனை பிடித்து கொள்ளுங்க. உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், உங்கள் குடும்பத்தில் கிரியை செய்வார், எல்லா இடத்துல அவர் கிரியை செய்வார். கொஞ்சம் பொறுமையோடு இருக்கணும், சகித்து கொள்ளணும், வசனத்தின்படி வாழ்ந்து பாருங்கள். இந்த வல்லமையுள்ள தேவனின் செயல்களை கண்டு நீங்கள் நன்றியுள்ள மக்களாய் மாற முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.